வெல்கம் டு மை சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா, அண்ணா ஒரு வீடியோ போட்டிருந்தார். நாளைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாங்க, அதனால் சாப்பிட்றதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அது என்ன வீடியோனா, அவர் எல்லாத்தையும் காட்டுறாரு, கடைசியாக ஒன்று காட்டினார். அதை அவர் தவிர்த்திருக்கலாம். என்னென்னா, மீன் குழம்பு காட்டுறாரு. நாளைக்கு கோயிலுக்கு போகிறாங்க, ஆதிரன் குட்டிக்கு மொட்டையடி இருக்குது. அதுக்கு இவர் பயபக்தியாக போக வேண்டாமா? இது நான் கேட்கலிங்க, சில கமெண்ட்ஸ்லேயே அவர் கேட்டுருக்குறாங்க. அவர் ஒன்றும் ரிப்ளை கொடுக்கல. அவர் ரிப்ளை கொடுக்க மாட்டார். நல்லது சொன்னால் ரிப்ளை கொடுப்பார், யாராச்சும் எதிராக கேட்டால் ரிப்ளை கொடுக்க மாட்டார். சரி, இவருக்கு ஒரு அட்வைஸ் தான் சொல்கிறேங்க. இவர் அட்வைஸ் கேட்குறதும் கேட்காது, இவரோட இஷ்டம். நாளைக்கு கோவிலுக்கு போகிறவங்க இன்றைக்கி மீன் குழம்பு, நான்வெஜ்ஜு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுவும் முதல் தடவை மொட்டையடிக்கு போகிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நேற்று வச்ச குழம்பு, அதனால தான் சாப்பிட்ற. அப்படின்னு நேற்று வச்ச குழம்பு வீடெல்லாம் க்ளீன் பண்ண கடைசியில் யாராவது சாப்பிடுவாங்களா? ஆனால் இவரும் ஒரு வீடியோ போட்டு அப்லோட் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப தப்புங்க. நம்ம கொஞ்சம் பயபக்தியாக தான் போகணும். முதல் தடவை மொட்டை அடிக்கிறோம். இதை நான் அவருக்கு ஒரு அட்வைஸாக தான் சொல்கிறோம். அதுக்காக இவனெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். இவர் நல்லது நினச்சாலும் சரி, கெட்டதாக நினச்சாலும் சரி, எனக்கு எதிராக பேசினாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. அட்வைஸ் யார் வேணால் தப்பு இல்லை, அதை சொல்லலாம். அட்வைஸ் பண்ணுறது தப்பு இல்லை. அது கேட்காததும் இவரோட மனநிலைமை பொறுத்து. ஆனால் மீன் குழம்பு நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்ருக்கூடாது. அதை வீடியோவை வெளியிட்ருக்கூடாது. ஏன்னா நாளைக்கு முதல் தடவை அந்த தம்பிக்கு மொட்டையடிக்க போகிறீங்க. இன்றைக்கி நான்வெஜ்ஜை தவிர்த்துருக்கலாம். இது ஏன் நான் போடுறேன்னா, நாளைக்கு திருச்செந்தூர் தான் அண்ணன் போடுறாரு, அதனால தான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். சரி, ஓகே, நீங்கள் பண்ணிட்டீங்க. இனி ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணாதீர்கள். அதுதான் என்னோடய தாழ்வான வேண்டுகோள். நான் இதை சொல்லும்போதே இவனெல்லாம் அட்வைஸ் கொடுக்குறானே, என்னோடய வீடியோ வச்சு தான் இவன் பெரிய ஆள் ஆகிறேன்னு நினைப்பாங்க. அது அவங்க மனநிலை பொறுத்து. நான் உள்ளது தான் சொல்கிறாங்க, வேணும் பொய் ஒன்று திரிச்சு சொல்லலை. இது என்னோடய தாழ்வான வேண்டுகோள். கமெண்டர்ஸில் நிறைய பேர் கேட்டுருக்காங்க, நாளைக்கு கோயிலுக்கு போகிறீங்களே, இன்றைக்கி நான்வெஜ் செய்யலாமான்னு தான் கேட்டுக்கிறாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். புதுசாக ஒன்றும் சொல்ல கிடையாதுங்க. வீடு க்ளீன் பண்ண கடைசியில் நம்ம நான்வெஜ்ஜே தொடக்கூடாது. அடுத்த நாள் கோயிலுக்கு போகும்போது இவர் அது வீடியோவாக போட்டுக்கிறாரு. இவர் தெரிஞ்சு செய்கிறாரா இல்லை தெரியாமல் செய்கிறாரா எனக்கு தெரியல. இது தவிர்த்து இருக்கலாம். அதனால தான் என்னோடய தாழ்வான வேண்டுகோள். நீங்கள் அவரே முடிவு செய்யட்டும்.